வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்குள்ள பதிவில் சிம்பாங் உம்பாட் பினாங்கில் இருக்கிற ஆலயத்துலேருந்து தான் மண் எடுக்க வந்திருக்கேன். இங்கே பல ஆலயங்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கை கட்டின அளவுக்கு சில ஆலயத்துலேருந்து தான் மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி தற்பொழுது 333வது ஆலயமாக தேவி ஸ்ரீ மகா கருமாரியம்மன் குலத்தம்மன் ஆலயம் என்கிற கப்பலா காஜா சிம்பாங் உம்பாட்டில் இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயத்துக்கு 12/12 கும்பாபிஷேகம் நடக்க போதான். இந்த ஆலயத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் அந்த ஆலயத்தில் மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு பெரிய வரலாறு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டோன்னே அந்த இடத்துக்கு போய் தான் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட பூர்வீக காலத்தோட ஆலயத்தோட மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு குளமாக இருக்குல்ல, இந்த குளத்தோட கதையை கேட்டாலே செம கூஸ் தான் இருந்துச்சு. இது கிளாப்பா சைட்டுக்கு நடுவில் இருக்கு இந்த குளம். இந்த குளத்தில் இருக்கிற சரித்திரத்தை பற்றி ஊருக்காரங்களோ அந்த கோவிலுக்காரங்க சொல்ல பிறகு தெரிஞ்சு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இது உங்கள்கிட்ட கம்போஸ் பண்ணி காட்டுறேன். இது வெரிஃபைட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய வித்தியாசமாக வினோதமான கதைகளை எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தோமா, தாசி ஏரியாவில் இருக்கிற கருமாரி குலத்தம்மன் சொல்கிற இடம். இந்த இடம் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம்னா, முன்பு காலத்தில் ரதத்தில் அம்மன் ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது இடி சத்தத்தை கேட்டு மாடு மிரண்டு போய் ஒரு குளத்தில் இறங்கிருச்சு. மாட்டுக்காரங்க 2 பூசாரி அம்மன் செத்து இந்த குளத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது சொன்னப்பட்ட இடம் தான் இந்த இடம் தான் நான் கருதுகிறேன். இந்த அம்மன் இன்னும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் முதல்ல பார்த்த கோயில் தான் அமைக்க போகிறாங்க அந்த அம்மனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தான் நான் கருதுகிறேன். இங்கேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது எனது பாக்கியம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த நாமத்தை கூறிக்கிட்டே இந்த குளத்துக்கு அடியிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அதை எடுக்கும் போதே மனசுக்கு அப்படி பதற்றமும் அதோட வைப்ரேஷனும் வேற மாரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த அம்மன் எந்த மாதிரி சக்தியா இந்த அம்மன் இந்த ஊர் மக்கள் கேட்டால் தான் தெரியும். இந்த கோவில் இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் நடக்க போது 12/12 கண்டிப்பாக கலந்துக்குங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. ஒரு காலகட்டத்தில் சிம்பாங் உம்பாட்டுக்கே தாய் கோயிலாக இருந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயம் சிம்பாங் எஸ்டேட் சொல்கிற ஒரு எஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. பிறகு அந்த எஸ்டேட் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ண பிறகு இந்த ஆலயத்துக்கு ஒரு லொக்கேஷனை கொடுத்து இவ்வளோ பெரிய மகத்தான ஆலயத்தை கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தோமா ஃப்ளாட் இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி ஏறத்தாழ ஒரு 1000 குடும்பம் இருந்திருக்குன்னு ஒரு வரலாறும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் வேலை, கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு மிக்ரேட் பண்ணி போயிட்டாங்க. இந்த ஆலயமும் இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. ஆனால் இந்த அம்மனை பார்க்கும்போது அவங்களோட வைப்ரேஷனும் வேறு மேலே தான் இருந்துச்சு. எல்லா கோவிலும் அவங்களோட வைப்ரேஷன் ஒரு மாறான ஒரு டெம்டேஷனை உருவாக்கும். அது மனசுக்கு நிறைவாக இருக்கும். 335வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயமும் சிம்பாங் பட்டதாக இருக்குது. மிகப்பெரிய பிஸியான டவுனுக்கு நடுவில் இருக்கிற இவ்வளோ பெரிய ஆலயத்தை முதல் முறையாக பார்க்குறேன். இங்கே சிவனோட வழிபாடு இருக்குது. மீனாட்சி அம்மனோட திருக்காட்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு அனுமதி கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆலயத்துக்கு சாதாரண நாளில் ஒரு தடவை மீனாட்சி அம்மனை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் எடுத்த வரிசையிலே இதுதான் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறேன். நான் போன நேரத்தில் சரியான மழை, சரியான குளிராக இருந்துச்சு. இது ஒரு பெரிய பிளஸிங்காக நினச்சிட்டு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனுக்கு நின்று கதவு பூட்டியிருந்தா கூட உங்கள் இடத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிறமான்னு சொல்லிட்டு அந்த அனுமதி கேட்டுட்டு அவங்களோட கொடி மரத்துலேருந்து தான் ஒரு படி மண் எடுத்துருந்தேன். இங்கே பல ஆலயங்கள் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 ஆலயம் இருக்குது. ஆனால் 10 ஆலயத்தில் நம்மளுக்கு அனுமதி கிடைக்கல. அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் நம்ம போகும்போது டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆன் டைமில் 6 மணிக்கு கோயில் திறக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு எல்லா விஷயமும் தடை போகுது. ஒரு எல்லைக்கு போகும்போது ஒரு 7 கோயிலேருந்து 13 கோயில் எடுத்தால் தான் அந்த என்னோடய ப்ராஜெக்ட் முடியும். பட் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு 3 கோயில் 4 கோயில் சொல்லும்போது டைம் வேஸ்ட் ஆகுது. பிறகு அதோட எனர்ஜிஸும் வேஸ்ட் ஆகுது. இதே போல் பல ஆலயங்களுக்கு வரணும்னு நான் எண்ணுறேன். உங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களோட கோயில்கிட்ட அனுமதி கேட்டு நீங்களே கேட்டு வச்சுருங்க. நம்ம போய் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வேலையில் முழுக்க இந்த ப்ராஜெக்ட் கூலி மேரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக தான் எடுக்கிற ஒரு பிடி மண். நான் சந்தனா துரோணாச்சாரியார். இது உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, உங்களின் நிகழ்ச்சி.